உலகெங்கும் உள்ள காஸ்மோ வியூ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது, கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல்ரெடி யூடியூப்பை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வழாம் கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். தன்னுடைய சுறுசுறுப்பு பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசி நேயர்களே, இந்த பறக்கக்கூடிய 2025 வருட தமிழ் புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகிறது, எங்கள் ராசிக்கு என்னவெல்லாம் கொடுக்க போகிறது, 4 கிரக பயிற்சிகள் எங்களுக்குள் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நிகழ்த்த போகிறதுன்னெலாம் பார்த்தோன்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குது. எங்களுக்குலாம் கொஞ்சம் லைட்டாக பொறாமையாக இருக்குது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியான டைம் பீரியடாக தான் இருக்குது ரிஷபராசிக்காரர்களுக்கு. யாருக்கு நிஜமான ஜாக்பாட்டோ இந்த தடவை நான் திரும்ப சொல்கிற மாதிரி ரிஷபத்துக்கு குத்தலாம், அவங்க தான் அல்டிமேட்டாக தேவைப்படுது. அது எக்ஸ்பெஷலி ஒரே வார்த்தை சொன்னால் ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2ஆம் இடத்துல வேற வந்து குரு உட்கார போகிறார். 2ல் தனக்காரகன் உட்காந்தாலே வேற என்ன, காசு பணம் துட்டு மணி தான். 10ஆவதுக்கு 11ஆம் இடத்தில் போய் சனி, லாபத்தில் சனி அமர்தல் அப்படின்றதெல்லாம் மற்றவங்களுக்குலாம் 2.5 வருஷம்னா, உங்களுக்கு மட்டும் இந்த தடவை பாருங்களேன் 3 வருஷம் சனி அங்கே தான் உட்காரவே நடமுடிச்சிட்டு இருக்காரு. அது யாரோட வீட்டில், குருவோட வீட்டில் போய் சனி உட்காந்துருக்கிறார். ஓகே, அப்படியே பார்த்தா 10ல் வந்து ராகு. இந்த 10ல் ஒரு பாவியாவது வேணும்னு சொல்லுவாங்க. அதுவும் ராகெல்லாம் வந்து உட்காந்துருக்காரு 10ல் அப்படின்றது வந்து வேடையில வேற லெவலில் உங்களை வந்து ஒரு கைப்பு, ஒரு அப்பு கொடுக்கறதுக்கான டைம் பீரியடை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாரு. 3ல் கேது இருத்தல் அப்படின்றது வந்து உங்களுடைய முயற்சியில் ரொம்ப நுட்பமான எஃபெக்ட் போடுவீங்க. உங்களோட பிளானிங் அப்படின்றது கரெக்டாக பர்டிகுலராக. கேது அப்படின்றதுக்கு எல்லாருமே தடை அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. கேது அப்படின்னா மைக்ரோ, ஒரு இடத்துல வந்து ஒரு சர்ஜரி வேணும்னா அந்த இடத்துல கேது இருக்கணும். ஸோ அப்போ என்னன்னா, ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் என்ன அப்படின்னா கேது. நீங்கள் ரிசர்ச் பண்ணால் அங்கே கேது வேணும். அப்போ இந்த தடவை உங்களுடைய பிளானிங்லாம் ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணி கரெக்டாக இது அடிச்சா இங்கே யாரோ உழுன்ற மாதிரி சொல்லுவார்ல வேட்டையன்ல, அந்த மாதிரி உழக்கிற நேரம்லாம் யாருக்கு இருக்குது, ரிஷபத்துக்கு இருக்குது. அவ்வளோ சூப்பரான டைம் பீரியடு, எக்ஸ்ட்ரானரியான டைம் பீரியடாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறமா ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோக காலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 11ல் போயிட்டு வரக்கூடிய சனி, அதுவும் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்காரு. இதோட வேற என்ன வேணும்? ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதத்துல சுக்கிரன் அப்படின்னு சொல்றது தான் உங்களுடைய ராசிநாதன். அவர் உச்சமடைஞ்சிருக்காரு. 10க்கு 2ஆம் வீட்டு அதிபதியோட சேர்க்கையோட ஒரு பலத்தோட இருக்காரு. ராகு வேற உட்காந்துருக்காரு. சனி உங்களுக்கு பயங்கரமான லாபத்தை கொடுக்கக்கூடியவர், அவரும் போய் உட்காந்துருக்காரு. சூப்பரான டைம் பீரியடோட தான் அப்படி ஆரம்பிக்கிறது. இனிமேல் ரிஷபராசிக்காரங்களாம் என்ன பண்றீங்க, காலர் தூக்கி விட்டு கெத்தா நடக்கிறதுக்கான நேரம் தான். தயவு செஞ்சு கமெண்ட்ல ஒண்ணுமே இல்லைன்னுலாம் போடாதீங்க. இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. நான் நம்புறேன்ல உங்களுக்கு எல்லாம் நல்லதா நடக்கும். நீங்களும் நம்பினா தானே அதெல்லாம் நடக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் பட்ட அத்துணை கஷ்டங்களும் சூரியன் கிட்ட இருக்கிற பனி மாதிரி மே மாதத்துக்குலேருந்து டக்குன்னு எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல்ல இருந்தே நல்லா தான், மார்ச்லேருந்தே நல்லா தான் இருக்கீங்க. அதெல்லாம் வந்து எந்த இதுவுமே இல்லை. ஏன்னா சனி 6 மாதத்துக்கு முன்னாடியே தன்னோட டிரான்சிட் ஆரம்பிச்சிடுவாரு. நான் சொன்ன மாதிரி சனி வந்து 10ல் உட்காந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்து அப்படியே 11 போகும்போது நிறைய லாபங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா மே மாதத்துலேருந்து இந்த பாரு கொடுக்குறேன்ல அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது. நிறைய பேருக்கு குவா சத்தம் கேட்க போகிறது. ஸோ ரிஷபராசிக்காரங்க வீட்டில் வந்து திருமணம் அப்படின்றது நடக்க போது, நிறைய பேருக்கு குழந்தை பேர் அப்படின்றது கிடைக்க போகுது. யாரோடைய அருளால், குருவோட அருளால். பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகிறனால கொஞ்சம் உங்களை பயமுடுத்தி 2-3 தடவை ஹாஸ்பிட்டல்லாம் போக வச்சு அதுக்கப்புறமா வந்து ஒன்றுமே இல்லை பிம்பிடிக்கா பிளானின்னு சொல்லி அனுப்ப போகிறாங்க. கிளியர். ஸோ அதனால் பயந்துக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. குரு சுபத்துவமாகி உட்காந்துருக்கால என்ன ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் அசால்ட்டாக இருந்து ரிஷபராசிக்காரங்களாம் அப்படி பம்பரம் மாதிரி இயங்க போகிறீர்கள். 2ஆம் இடத்தில் குரு அமர்தல், அதுவும் யாரோட வீட்டில், புதனோட வீட்டில் வந்து அமர்தல் அப்படின்றதே வந்து பயங்கரமான யோகம் தான் என்ன கேட்டால். ஏன்னா திரும்ப இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு 12-13 வருஷம் ஆகும் யாருக்கு, ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதுவும் திரும்ப சனி இதே மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து ராகு இந்த மாதிரிலாம் பொசிஷனில் வரணும் ஒரு 30 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ சரியாக முறையாக இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்களே. ஆனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டம் தான். அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு எதில் வந்து இந்த தடவை கொஞ்சம் மன வருத்தம் தரக்கூடிய விஷயமா இருக்குன்னா அம்மாவோட உடல்நிலை. ஸோ அம்மாவோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். உங்களோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரொம்ப சில பேருக்கு
பேருக்கு அம்மாவுக்கு இந்த நரம்பு தளர்ச்சி வளர்ந்தது, நரம்பு பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட கோச்சார பிளான்ட் வழியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா புதன் தான் இதெல்லாம் இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளான்ட். அவரோட வீட்டில் போய் குரு உட்காருனா குரு உட்கார்ந்த இடத்த பெருக்கி விடுவார் இல்லையா? அப்போ எல்லா காரகத்துவமும் இயங்க போகுதுன்னா ப்ளஸும் இயங்க போகுது, மைனஸும் இயங்க போகுது, அப்படிதானே? அப்போ ப்ளஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னா மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவம் அப்படின்ற இடத்திலும் சில சில உபாதைகளை சந்திக்கக்கூடிய, அது என்ன இஎன்டி சம்பந்தமாக த்ரோட் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகளை சந்திக்கக்கூடிய காலமாகத்தான் யாருக்கு இருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கு. எப்போ இருக்கு? ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த அக்கறை கண்டிப்பாக தேவை. முதல் 3 மாதங்கள் அல்டிமேட்டா இருக்கு, சான்ஸே இல்லை. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மேலாம் பார்த்தீங்கன்னா நிஜமாவே நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாலே அங்கே நீங்கள் தான் ஹீரோவாக இருப்பீங்க, ஹீரோயினாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மேல் ஒரு மதிப்பு மரியாதை உயர போயிருது. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும்பாங்களா, அந்த மாதிரி வந்து இந்தான்னு கூப்பிட்டு கொடுக்க போகிறாங்க. படிக்கிற குழந்தைங்களாம் சூப்பராக படிக்க போகிறீங்க. பிளானிங் அப்படின்ற இடத்துல போய் குரு உட்கார்றாரு. அதுவும் வந்து உங்களுடைய 11ஆம் வீட்டு அதிபதி உட்கார்றாரு. வேற என்ன வேணும்? சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் எதை நோக்கி தவம் இருந்தீர்களோ, இதுவரைக்கும் எதற்காக நீங்கள் வேண்டிக் கொண்டிருந்தீர்களோ, எது வேண்டும் என்று அடம்பிடித்துக் கொண்டிருந்தீர்களோ, எதற்காக உழைத்து கொண்டிருந்தீர்களோ, அதெல்லாம் இந்தான் பிரபஞ்சம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கொடுப்பதற்கான மிகச்சிறந்த காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வேற ஒன்றும் பெருசாக நெகட்டிவ்னு சொல்றதுக்கு நான் தேடி தேடி பார்க்குறேன், ஏதாவது இருக்கும், ஒன்றுமே இல்லை. எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட முயற்சியே போடணும். நான் 3ஆம் இடத்துல வந்து கேது உட்காந்துடும் போது ஒரு மாதிரியான லேசினஸ், ஒரு மாதிரியான டயர்ட்னஸ், ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுது அப்படின்றது இல்லை. எடுத்தோடனே ஒரு விஷயத்தை இன்னொரு தடவை பண்ணி சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டைம் பீரியடெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுப்பாரு ஆஃப்டர் மேக். அப்புறம் அது கொஞ்ச நாள் தான், ஒன்றும் பெருசாக வந்து கவலைப்பட்டுக்க வேணாம். பட் ஆனால் முயற்சி பண்ணாதானே. நம்ம முயற்சி பண்ணாமல் மேலே இருந்து கூரையை வந்து பிச்சு கொடுக்கணும், எப்படி கொடுக்கும்? நம்ம முயற்சி பண்ணணும். உடனே வந்து கூரையிலேருந்து கடவுள் என்ன பண்ண, ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அப்போ நம்மளுடைய எஃபெக்ட் அப்படின்றது கண்டிப்பாக அங்கே இருக்க வேண்டும். இருக்கும்போது மட்டும்தான் யாருக்கு? ரிஷபராசிக்காரங்களுக்கு அல்டிமேட்டான பணம் அப்படின்றது இருக்க போகுது. நிறைய பேருக்கு யாரெல்லாம் லேண்டு புரோக்கரேஜ் பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் கலை சம்மந்தப்பட்டு பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து வாத்தியாராக இருக்கீங்களோ, இது பண்ணுறீங்களோ, ஸ்பீக்கராக இருக்கீங்களோ, லாயராக இருக்கீங்களோ, அவங்க எல்லாருக்கும் அல்டிமேட்டான டைம் பீரியட். இது வரைக்கும் நீங்கள் ஒரு வீடு கூட வாங்கலைன்னா இனிமேல் வீடு வாங்க போகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து நார்மல் லைஃப் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களாக இருந்தீர்களே அப்படின்னா, அது எஸ்பெஷலி ரோஹிணிலாம் அல்டிமேட்டாக இருக்குது. அப்படி இருக்கீங்க அப்படின்னா இந்த தடவை என்ன பண்ணுங்க? குடிசையாக இருந்தால் கூட ஏசி வாங்கி மட்டும் போகிறீங்க. ஏன்னா சனி கூல் பிளானட் தான். அதனால் வந்து அந்த அளவுக்கு ஒரு சொஃபஸ்டிகேட்டடான சுகமான கொஞ்சம் எஃபெக்ட் போடும்போது கூட நல்ல அதுக்கான தன்மையுடைய ஒரு அனுகிரகத்துடைய இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த விசுவாச வருடம் இருக்கு. இப்போதைக்கு 2025 வருஷம் தூள் தமாக்காவா இருக்கு. யாருக்கு? ரிஷபராசினியர்களுக்கு. நிறைய பேருக்கு பட்டம், பெயர், புகழ், பதவி எல்லாம் கிடைக்க போகுது. நிறைய பேங்க் லோன் மூலமாக உங்களுடைய தொழிலை விருத்தி செய்ய போயிருங்க. இது வரைக்கும் என்னுடைய சொத்து வரல, உயில் வரல, பிரிக்கல, சொத்து பிரிக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய சொத்து பிரிப்பு அப்படின்றது நிகழ போகிறது. அதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்க போகுது. இடம் விற்று அதன் மூலமாக ஒரு வருமானம். ஏன்னா தரகு கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமாக நிறைய ப்ராஃபிட் அடைய போறீங்க. நீங்கள் சும்மா இருப்பீங்க, யாரோ ஒருத்தவங்க இதை பண்ணுங்க, நீங்கள் போய் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிப்பீங்க. ஆனால் அவங்களே இந்தாப்பா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா குருனாலே ஏஜென்சி தாங்க. குருனாலே தரகு கமிஷன் தான். அவர் போயிட்டு 3ஆம் இடத்துல உட்காந்து கம்யூனிகேஷன் வாயிலாக உங்களுக்கான ஒரு பண வரவு அப்படின்றது இருக்கு. நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண போறீங்களோ? ஆமாம், அப்படிதான் தோணுது. இந்த தடவை நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் ரிஷபராசி ஆட்களாக தான் இருக்க போறீங்க. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்காரு. 2ஆம் வீட்டு அதிபதி வந்து நீச்ச பங்கத்தில் இருக்கிறார். 10ஆவதுக்கு ராகு இருக்காரு. லாபாதிபதி போய் 11ல் அமர்ந்திருக்கிறாரு. 10ஆவதுக்கு சூரியன் வந்து அப்படியே கொதிக்கிற நெருப்பாக கபாலி மாதிரி உட்கார்ந்துருக்காரு. இந்த அமைப்புல பறக்கக்கூடிய இந்த விசுவாச வருடம் கேட்க வேணும் சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அனுபவிக்க போற ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னும் மிகச்சிறந்த ஆனந்தம் என் மீனாட்சி அவர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஓகே, என்ன கலர் இந்த தடவை எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர். பட்டு வெண்பட்டு கலரை பயன்படுத்தக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு, அதே மாதிரி கிரே கலர்லாம் பயன்படுத்தக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு, நீங்கள் பெண்களாக இருந்தால் பிங்க், பேபி பிங்க்லாம் பயன்படுத்துங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த கலர்லாம் உங்களுக்கு வந்து இந்த வருடம் சூப்பராக உங்களுக்கு லக்கு கொடுக்கக்கூடிய ஃபேவரான கலராக இருக்கும். என்ன நம்பர் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்பர் 2 சூப்பராக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடம் குருவி வரனால அதே மாதிரி 11 அதுவுமே 2 தான். ஸோ 2 அப்படின்ற நம்பர் இந்த தடவை மிகச்சிறந்த முன்னேற்றம் தரக்கூடிய நம்பராக இருக்கு. ஓகே, அப்போ என்ன வழிபாடு பண்ணலாம் இந்த தடவை? இவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்க, சரி நம்புகிறோம். ஆனாலுமே ஸ்பெஷலாக எந்த சாமியை நான் பிடிச்சிக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் கும்பிட்ற கடவுளையே பிடிச்சிக்கோங்க. இருந்தாலும் திருப்பதி பெருமாளை போய் பார்த்து லட்டு வாங்கிட்டு வாங்க. லட்டுனாலே வந்து குரு தான். நான் எல்லாமே காரகத்தோடு தான் சொல்கிறேன். நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு லட்டு கிடைக்கும்னு சொன்னேன், லட்டு கிடைச்சது. அதனால் இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் லட்டு தானம் பண்ணுங்கள். அதுவே ஒரு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு இருக்கும்.
ஸ்ரீரங்க பெருமாள் வழிபாடும் திருப்பதி பெருமாள் வழிபாடும் உங்களுக்கு ஆகச்சிறந்த பணவரவை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முகாந்திரங்களை எல்லாம் அப்படியே கொடுக்கும். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. எதை குறித்தும் கவலைப்பட வேணாம். நீங்கள் முயற்சி பண்ணாட்டி மட்டும்தான் காசு கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போயே வந்து 3ஆம் இடத்துக்கு குரு போகும்போது ஏப்ரல் மாதமே நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்து செக்லிஸ்ட் ரெடி பண்ணிவிடுங்க. இதை பண்ணணும்னு கிரகமும் ஒவ்வொரு மாதமும் இந்தான்னு கொடுத்துட்டே இருக்க போது கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டில் இனிதே ஆரம்பம்.